தஞ்சாவூர் போயிட்டு சுரங்கப்பாதையெல்லாம் பார்த்துட்டு அந்த படி வழியாக இறங்கி கீழே வந்துட்டுருக்கோங்க. படி குட்டி குட்டியாக இருந்தாலும் நம்ம குட்டி சேர்ந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்து வந்துட்டு இருந்தாங்க. கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். இது ஃபுல்லாகவே படி வந்து வளைஞ்சு வளைஞ்சு தாங்க போகும். இது வந்து அந்த திமிங்கலத்தோட எலும்பு இருக்கிற இடம். அங்கேருந்து இறங்கி போய்கிட்டு இருக்கோம். பாவங்க என் மாமியார் இறங்க முடியாமல் இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த வயசில் பார்க்காம எப்போங்க போய் பார்க்க போகிறாங்க. ஒரு வழியாக அந்த படியெல்லாம் இறங்கி கீழே வந்தாச்சு. கீழே வந்து பார்த்தா 2 யானை இருந்துச்சுங்க. அந்த யானையை பார்த்தோன்னே பசங்க இந்த யானையில் நாங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னானுங்க. சரி ஓகே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி பையன் பார்த்தீங்களா மங்கி குட்டி மாதிரி தொத்திக்கிட்டே வருவான். நடக்கவும் மாட்டான், இறங்கவும் மாட்டான், தொத்திக்கிட்டே தாங்க வருவான். சரி ஒரு வழியாக யானை மேலே ஏறி உட்கார வச்சாச்சு. இவன் உட்காந்தா பெரியவன் இருப்பானா, நானும் ஏறியா அவனை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவ. சரி வாடா நீயும் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் உட்கார வச்சாச்சு. இவனை உட்காந்தானே அவன் மறைஞ்சு போயிட்டான். என்னடா கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தலையை நீ உட்காந்து கூட நான் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நகர்ந்து உடம்ப காமிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டோங்க. இவனுங்க ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்கடான்னு அந்த யானையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அடுத்த வாட்டி இவனுங்க 2 பேர்த்த மட்டும் தனித்தனியாக உட்காரச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெரியவனை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து குட்டி பையனை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தாங்க. சரியான கும்பலுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்கூல்லாம் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகிற ஒரு 2 days தான் இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக 2 பேர்த்தையும் தனியாக உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.